வணக்கம். நான் டாக்டர் ரவிக்குமார், கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட் அண்ட் அட்வான்ஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அல்சர். ஏன் அல்சர்னால், நிறைய பேர் ஓபிக்கு வர்ற பேஷண்ட்ஸ் சார் எனக்கு வயிறு வலி இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, வயிற்றுப்புண் அல்சருங்கிறது வயிற்றில் எந்த பகுதி வேணாலும் வரலாம். வயிற்றில் உணவு குழாயில் ஆரம்பித்து மலக்குடல் வரைக்கும் எங்கே வேணாலும் வயிற்றுப்புண்ணுங்கள் வரலாம். ஆனால் காமனாக எல்லாத்துக்கும் வர்ற பிரச்சனைகள், அவங்க வர்ற தொந்தரவுகள் பார்த்திங்கன்னா, இரைப்பையில் புண்கள் இருக்கலாம், அல்லது இரைப்பை மற்றும் சிறுகுடல் பகுதி ஜாயின் ஆகிற இடத்துல இல்லை சிறுகுடல் பகுதியில் புண்ணு வரலாம். இது எல்லாத்துக்குமே காமன் ரீசன்ஸ் சொல்லி பார்த்தா அவங்களுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் தான். ஃபஸ்ட்டு பர்சனல் ஹேபிட்ஸ்னால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, காஃபி அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது, அது இல்லாமல் ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது. இது கூட பார்த்திங்கன்னா, இது இல்லாமல் நம்ம உடம்புல ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் அது மாதிரி இருந்தாலும் இது மாதிரி வரலாம். அதை தவிர மாத்திரைகள்னால் ரொம்ப நாள் கால்வலி, முதுகுவலி இது மாதிரிக்கு வலி மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலே வயிற்றுப்புண்கள் வரலாம். அது இல்லாமல் இருதய பிரச்சனைக்கு ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலே வயிற்றுப்புண்கள் வரலாம். ஸோ இந்த புண்ணு இருக்கிறது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம டாக்டர் அணுகி பார்த்தோம்னா அவங்களுக்கு வயிற்று புண்ணு இருக்கிறத அவங்க கிளினிக்கெலாம் அவங்க சொல்கிற ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன்லாம் பண்ணினதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு எண்டோஸ்கோபி பண்ண வேண்டியிருக்கும். அதை டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. எண்டோஸ்கோப்பியில் இரைப்பையிலையோ இல்லை சிறுகுடலையோ புண்ணு மாதிரியே இருக்கலாம், அல்லது அந்த இரைப்பை பகுதி முழுவதுமாக கேஸ்ட்ரைட்டின்னு சொல்கிறோம், எங்கள் வேர்டில் கேஸ்ட்ரைட்னு சொல்லுவோம், இரைப்பையை சுற்றி இருக்க லேயரில் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இதுக்கு முதல்ல இந்த ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ், நான் முன்னாடி சொன்ன ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த அல்சருக்கு ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட்றங்கிறது தப்பான விஷயம். இந்த அல்சருக்கான மாத்திரைகள் டாக்டர்ஸ் யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரொட்டீனாக இந்த காமன் அல்சர்ஸுக்கு யூஸ்வலாக 6 to 8 வீக்ஸ் டேப்லெட் சாப்பிட்டாவே மெஜாரிட்டி செட்டில் ஆயிரும். ரெண்டாவது, இது மாதிரி ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படி சந்தேகப்படுறோம் அப்படின்னா அது ஹெச் பைலோரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிரும். கூட ஆஸ்பிரின், குளோபிடாக்ரால் இது மாதிரி மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அது தகுந்த மாதிரி டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படலாம்.